அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பின்னணி பழகி தஞ்சை செல்வி ஐயப்பன். ஜில்லா விட்டு ஜில்லா வந்த கதையை நீயும் கேளையா, தூத்துக்குடி பொன்னையா, நான் தூத்துக்குடி பொன்னையா, தூத்துக்குடி பொன்னையா, என் கதையை கேளையா. முடக்குவாத நோயால சமீபத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க முடியாமல் எந்திரிக்க முடியாமல் எதுவுமே வழி இல்லாமல் இருந்தேன். உங்களை போல நல்ல உள்ளங்கள் தான் எனக்கு சில உதவிகள்லாம் பண்ணி இன்னைக்கு மீண்டும் நல்ல முறையோட இருக்கிறேன்னா இந்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். கடந்த சில மாதங்களாக எந்த விதமான வருமானம் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய காசு எல்லாத்தையும் விற்று சம்பாதிச்சது எல்லாத்தையும் செலவு பண்ணி அதற்கு மேற்பட்டு அவங்க நிறைய செலவு பண்ணிட்டு இன்னைக்கு எந்த விதமான வருமானம் இல்லாமல் ஒரு வாடகை வீட்டில் ஒரு ஐயாவோட உதவினால இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களோட வீடு. எந்த விதமான வசதியும் இல்லாமல் இந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த வீட்டுடைய உரிமையாளர். இவங்க வீட்டில் தான் அக்கா குடியிருக்காங்க. எந்த விதமான வருமானமும் இல்லாத இந்த நிலையில ஐயா வீடு தேடிட்டு வரும்போது கூப்பிட்டு வச்சு வீடு கொடுத்தது மட்டும் இல்லாமல் தண்ணி வரி மற்ற உதவி எல்லாமே செய்து கொடுத்துருக்காங்க. இவருக்கும் இந்த இடத்துல நம்ம நன்றி சொல்லணும். நாங்கள் பட்ட கஷ்டம் எதிரிகளுக்கும் வரக்கூடாது, எல்லாத்துக்குமே பொதுவாக எல்லாத்துக்கும் வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் யாருக்கும் வரக்கூடாது. நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா சாப்பாடு தான் ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்துக்கு சாப்பாடு தான் மெயினான விஷயம். அது கூட ரொம்ப சிரமப்பட்டு தான் இருந்தோம். உண்மையாவே இந்த கடந்த 6 மாதங்கள்ல அவங்க படாத பாடு பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வேதனையா இருந்தது. அக்கா, நீங்க இந்த முடக்குவாத நோயிலிருந்து எப்படி குணமானீங்க? 6 மாதத்துக்கு முன்னாடி உடம்பு கொஞ்சம் வலியாக இருந்தது. உடனே நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே பார்த்தேன். அங்கே கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு எனக்கு ஒன்றுமே செட் ஆகலை. அப்புறம் என்ன பண்ணேன், சரி கவர்மெண்ட் செட் ஆகலான்ட்டு ப்ரைவேட்டில் ஒரு 4-5 ஹாஸ்பிட்டலில் சில நண்பர்கள்ட்ட, எங்கள் வீட்டுக்காரோடைய தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட கொஞ்சம் காசுகள் வாங்கி, ஆனால் நான் தொழில் இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டதுனால வேற ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு நம்ம வைத்தியம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அங்கே பார்த்தாலும் செலவு இதே ஆகுது. எனக்கு உடம்புக்கு நல்ல ஒரு சரியான பாடு இல்லை. இருக்க எனக்கு நடக்க முடியாமல், எந்திரிக்க முடியாமல், சாப்பிட முடியாமல், சாப்பாடுக்கே வழி இல்லாத நிலைமையை கூட என் குடும்பம் ரொம்ப மோசமாகிருச்சு. சில ஊடகங்கள் மூலியமாக முதல்வருடைய நேரடி பார்வைக்கு போனதுனால ஐயாவே முதல்வரையா பார்த்துட்டு இந்த அம்மா இருக்க முடியல, உடனே உங்களை கொண்டாந்து நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையிலேருந்து ஆம்புலன்ஸில் அனுப்பி ராஜகாந்தி ஹாஸ்பிட்டல் அனுப்புனாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் மூலியமாக எங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் பார்த்து எல்லாம் சரியாயிருச்சு. செல்வி அக்காவுடைய இந்த வீடியோ எல்லாத்தையுமே நம்ம ஷார்ட்ஸாக நம்ம சேனலில் போடும்போது அதை பார்த்துட்டு நிறைய உள்ளங்கள், அக்கா இந்த முடக்குவாதத்துக்கு நீங்கள் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, எங்கள் வீட்லேயும் இருக்காங்க, எங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு நம்ம தமிழக அரசின் சார்பாக இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முழுக்க ட்ரீட்மெண்ட்டு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தான் வழங்கப்பட்டது. அங்கேருந்து தான் இவங்க குணமாகி மீண்டும் இப்போது பழைய நிலைமைக்கு வந்திருக்காங்க. சிறப்பான முறையில் எந்தெந்த டாக்டரோ அனைத்து டாக்டரையும் ஸ்பெஷலாக வச்சு உடம்புல என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அத்தனை உறுப்புக்கும் ஸ்பெஷல் டாக்டர் போட்டு என்னை அந்த மாதிரி கவனித்து சாப்பிட முடியாமல் இந்த எண்ணெய் இப்படியாக்கெல்லாம் 5:30 மணிக்கே நான் சாப்பிட்ற மாதிரி ஐயா பண்ணாங்க. இன்றைக்கி எப்படின்னா பழைய செல்வியா மாடியெல்லாம் ஏறி இன்றைக்கி இந்த அளவுக்கு பேடி இருக்குனாங்க. அதுக்கு முதல் காரணம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதல் நன்றி. இன்றைக்கி பாடம் ரெடி ஆகிட்டேன், கச்சேரிக்கு ரெடி ஆகிட்டேன், யார் கூப்பிட்டாலும் எது செஞ்சாலும் ஓடோடி ஓடியாடுறதுக்கான தன்மையில் நான் ரெடி ஆகிட்டேன். என்னடா இவன் என்ன பாட போறான்னு சொல்லியிருக்காளே, எப்படி பாட போறான்னு என்ன எப்படி யாருக்கு தெரியும்? பழைய செல்வியா பாடுறாளா நான் பார்ப்போமா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. இதோ இங்க இருங்க, உங்களுக்காண்டி தஞ்சை செல்வி பாடுற ரெடி ஆயிட்டேன். அந்த பாட்டை கேட்குறீங்களா? அப்போ நீங்க இயக்குனர் சசிகுமார் சாருக்கும் சிஎம் சாருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்து கொண்டு, 5 பண்ண பெத்தெடுத்த அரசன் கூட ஆண்டியா வாழ்க்கையில போண்டியா, 8ஆவதா என்ன பெத்த எங்க அப்பனுக்கு தெரியல, சொக்கனும் அதை சொல்லால வளர்ந்து நிற்கிற தென்னையா வக்கனையா நான் நின்னே ஏழையும் கரை சேர்த்ததால ஏழரையாய் நானேன் அங்கே சுத்தி இங்கே சுத்தி வந்தானையா மாப்பிள்ள சீக்காலிக்கு மறுபுள்ள வளைய போல என்ன கட்டி போறானையா மாப்பிள்ள துப்பிலாத அம்பில. பாட்டு பிடிச்சிருக்கா? அப்படியே இருக்கா குரல்? தஞ்சை செல்வியோட குரல் அப்படியே இருக்கா? அந்த பாட்டு எப்படி உங்களுக்கு கிடைச்சிது? தேடல் அடிப்படையில் புதுசாக ஒரு குரல் தேடல் அடிப்படையில் பாட்டு கிடைச்சது. நான் இந்த பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டம்னா சாதாரண கஷ்டம் இல்லை. சென்னைக்கு வேலுமுருகன் கால் பண்ணி, அக்கா இத்தனை மணிக்கு இங்கே வரணும், சாற்ற பாடுன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி இங்கே எதுவும் போனோம்னா, நான் என் பையன் 6 மாதம், பெரிய பையன் 6 மாதம் கன்சீவாக இருக்கிறேன். பசி சரியான பசி. 6 மாதத்துக்கு குழந்தை என்ன போட்டுருக்கோம், பசி பெண்டு எடுக்குது.
எங்கள் வீட்டுக்கார லடிக்கி அப்பவும் சொல்கிறார் லடிக்கி எல்லாரும் பெண்ணே வாடி போடிப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கார மட்டும் லடிக்குங்கிற வார்த்தை குறைய மாட்டார். பெண்ணுங்கிறத மரியாதை விடுவாரா. நீ சாப்பிடாத நம்ம உலகத்துக்கு தெரியும்னு சொன்னோன்னே அதே ஃபீலிங்கில் செல்ஃபோனில் 2 வேல்முருகன் தான் காமிக்கிறாங்க இந்த பாட்டு தாமானு. அது தெலுங்கில் காமிச்சோன்னே எனக்கு வரிகளே புரியலை. ஆகா இப்படி காமிக்கிறாங்களே நான் என்ன செய்ய போகிறோம்னு. அப்புறம் எது சரி நம்ம வீட்டுக்காரர் சொல்லிட்டாரே நான் பாடி ஆகணும்னு மனசு கடவுளை வேண்டிக்கிட்டு கலைமகளை வேண்டிக்கிட்டு கலைமகளே உன்னை நம்பி நான் வந்திருக்கிறேன். நான் நல்லதாக போகிறதும் என்னை வாழ்வாதாரத்தை உயர்த்துறதும் தாழ்த்துறதும் உன்னோட கடமை வேண்டிக்கிட்டு இந்த பாட்டை காமிச்சாங்க. சார் வந்துட்டார் பாடு மேலே ரெக்கார்டு நிறுத்தி கீழே எல்லாருமே இருக்காங்க. நான் மட்டும்தான் மேலே நிற்கிறேன். பாட சொன்னாங்க. பாடுற சார் ரெடி ஆகிட்டு வந்தானமா வந்தானமா எல்லோருக்கும் வந்தானா மனமனமா சந்தானா சந்தனத்தோ பூசிக்கிட்டு சந்தோஷமா கேட்கணும் கலகலப்பா ஆடணும் கைகள் தாளம் போடணும் விசிலு ராகம் பாடணும் கைகள் தாளம் போடணும் விசிலு ராகம் பாடணும். இதைத்தான் பாடி காமிச்சேன். இதே நம்ம சூப்பர்மா அப்படின்ட்டு பாடுமானாரு. இடையில எந்த பிரேக்கும் இல்லை. 1/2 hourல இந்த பாட்டை முறையாக முடிச்சுட்டு வந்ததா சார் நான் இருந்தேன். ரொம்ப நன்றி சொன்னாங்க. அப்புறம் இந்த படத்தில் நடிக்கலாம் கூட தேடிருக்காங்க. அந்தமான் ஷோவுக்கு போயிட்டோம். இல்லைன்னா ஆல்ரெடி இந்த ஷூட்டிங்கில் நாங்கள் நடிச்சிருப்போம். அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடச்சது இந்த பாட்டு மூலியம் உலகம் பூரா பேராகி இன்னைக்கு மறுபடியும் நிறையா பாட்டுலாம் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றி.